ஹைஸ் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டையே உலுக்கி போட்ட ஒரு அதிர்ச்சியான சம்பவத்த குறித்து தான் பார்க்க போறோம். திருப்புவனம் அருகே மடப்புரம் பத்திரகாளி அம்மன் கோயில் காவலாளியாட்டு வேலை பார்த்த அஜித்குமார் என்கின்ற இளைஞரை போலீசார் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருட்டு வழக்குன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணி விசாரணையின் பேர்ல வந்து அந்த இளைஞர அடிச்சே கொன்றுக்குறாங்க. இப்போ அந்த போலீஸார மேல் அதிகாரிகள் என்ன பண்ணிருக்காங்க? அவங்களுக்கு என்ன பிரிவுல வந்து வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க? இப்போ மதுரை உயர்நீதிமன்றத்துல இருந்து அவங்களுக்கு பல கேள்விகள் எழுப்பியிருக்காங்க. அப்படி என்னென்ன கேள்விகள் எழுப்புனாங்க? இதெல்லாம் பத்தி தான் முழுக்க முழுக்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ட பார்த்துட்டு நாங்க நெக்ஸ்ட் வீடியோ பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, முதல்ல சம்பவம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவகங்கை மாவட்டத்துல உள்ள திருப்புவனம் அருகே உள்ள மடப்புறத்துல ஒரு பத்திரகாளி அம்மன் கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு வந்து எல்லாருமே வழிபடுவாங்க. சரியா? அப்ப அந்த கோயிலுக்கு மதுரை மாவட்ட திருமங்கலத்துல இருந்து ஒருத்தங்க வாராங்க. ஒரு ஃபேமிலி. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவகாமி. அவங்களுக்கு எத்தனை வயசுனா 75 வயசு ஆகுது. அவங்களுடைய மகள் நிகிதா அவங்களும் வாராங்க. அந்த கோயிலுக்கு வாராங்க. அதுவும் கார்ல வாராங்க. வந்து இறங்குறாங்க. இறங்கும்போது நிகிதா வந்து அந்த கோயில்ல காவலாளியா வேலை பார்க்குற அஜித் குமார கூப்பிட்டு, "கொஞ்சம் வாங்க, எங்க அம்மாவும் முடியல, நடக்க முடியாது. ஹெல்ப் பண்ணுங்க. நீங்க அந்த நாற்காலி இருந்தா கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க." அதாவது தள்ளி பண்டி கொண்டு போகும்ல அந்த மாதிரி. சரியா? அதே மாதிரி அஜித் குமார் என்ன பண்றாரு, ஹெல்ப் பண்றாரு. அதே அந்த தள்ளுவண்டிய கொண்டு கொண்டு குடுக்குறாங்க. அவங்க அம்மாவ அதுல ஏத்தி வைக்கிறாங்க. அப்ப நிகிதா வந்து சொல்றாங்க, எனக்கு கார் நான் ஒழுங்கா பார்க் பண்ணல. நான் இதுல விட்டுட்டு நான் அம்மாவ கூட்டிட்டு போறேன். நீங்க கார் பார்க் பண்ணிட்டு தாங்க." அப்படின்னு சொல்லிட்டு சாவிய கையில குடுக்குறாங்க. ஆனா, இதுல என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜித் குமாருக்கு கார் ஓட்ட தெரியாது. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜித் குமார் பக்கத்துல ஒரு நபர்கிட்ட, "எனக்கு கார் வந்து பார்க்கிங் பண்ண தெரியாது. இந்த கார் எனக்கு பார்க்கிங் பண்ணி தாங்கன்னு" சொல்லி சாவிய குடுத்துருக்காங்க. சாவிய குடுத்துட்டு வெயிட் பண்ணியிருக்காங்க. சரியா? அந்த நபர் கார பார்க் பண்ணிக்கிட்டு, சாவிய அஜித்குமார் கையில வந்து குடுத்துட்டு போயிட்டாங்க. அஜித்குமார் என்ன பண்றாங்கன்னா, அந்த கார் சாவிய நிகிதா கிட்ட குடுத்தாச்சு. நிகிதா என்ன பண்றாங்கன்னா, அதுக்கப்புறம் காருக்குள்ள போய் பார்க்கும்போது தான் தெரிய வருது. காருக்குள்ள கொஞ்சம் ஒரு சில துணிகளும் இருந்திருக்குது. நகையும் இருந்துச்சு, பணமும் இருந்துச்சு. அந்த துணிகள் வந்து கலைஞ்சு கிடந்திருக்குது. அப்பதான் நிகிதாக்கு வந்து சந்தேகம் வருது. அப்ப நகை இருக்குதா? அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதுல நகை இல்ல. அந்த கார்ல எவ்வளவு நகை இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9லருந்து 10 பவுன் நகை இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பணமும் இல்ல, திருடு போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இத குறித்து அங்க உள்ள அஜித் குமார் கிட்ட கேட்குறாங்க. "உன்ட்ட தான் சாவி தந்தேன். நகைய பார்த்தியா?" அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. கேட்டதுக்கு வந்து அஜித் குமார், "எனக்கு தெரியாது. நான் வந்து ஒருத்தங்கள்ட்ட சொல்லி பார்க் பண்ணேன். அவங்க தான் பார்க் பண்ணாங்க." அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. சரி, என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிகிதா உடனே காவல்துறையில போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. "நான் வந்து திருப்புவனம் அருகே மடப்புறத்துல உள்ள பத்திரகாளி அம்மன் கோயிலுக்கு போயிருந்தேன். போகும்போது எங்க அம்மாக்கு முடியல. அங்க உள்ள வாட்ச்மேன நான் கூப்ட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டேன். அதே மாரி சாவி என்னுடைய கார் சாவி வந்து நான் குடுத்தேன். பார்க் பண்ணிருங்க அப்படின்னு வந்து சொல்லி குடுத்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து வந்து பார்க்கும்போது துணியெல்லாம் கலைஞ்சிருந்துச்சு. நகைய காணோம்." அப்படின்னு சொல்லிக்கிட்டு காவல் அதிகாரி கிட்ட வந்து என்ன பண்றாங்க, கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இதன் அடிப்படையில காவல்துறை அதிகாரிகள் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ நேர ஸ்பாட்ல வந்து அஜித் குமார் அங்க வேலை பார்க்குற அஜித் குமார கூட்டிட்டு வந்து விசாரணையின் பேர்ல வந்து விசாரணை நடத்துறாங்க. சரியா? முதல் கட்ட விசாரணை நடத்துறாங்க. பயங்கரமா. அடிச்சு, துன்புறுத்தி எல்லாமே பண்றாங்க. அப்பவுமே என்ன சொல்றாரு அஜித் குமார், "நான் எடுக்கல. எனக்கு தெரியாது." அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. இன்னும் தகவல் வந்து அவன் சொல்லாததுனால என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜித் குமார் கிட்ட ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு சொல்லிக்கிட்டு பார்த்தாங்க. அதுல ஒரு ஃபோன் கிடைச்சது. அவங்களுடைய ஃபோனு. அந்த ஃபோன எடுத்து கடைசி யார்கிட்டலாம் கான்டாக்ட் பண்ணாங்களோ, அத லிஸ்ட் எடுத்து எல்லாத்தையுமே வர சொல்லியிருந்தாங்க. கடைசியா யார் கான்டாக்ட் பண்ணன்னா, அஜித் குமார் அவங்களுடைய தம்பி. தம்பி பேர் வந்து நவீன்குமார். சரியா? அது மட்டும் இல்லாம சக நண்பர்கள் 4 பேர்த்தையும் பேசியிருக்கிறாங்க. அந்த 4 பேத்தையுமே சேர்த்து, அவங்க தம்பியும் சேர்த்து மொத்தம் 5 பேர்த்த வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வச்சு, என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களையும் விசாரணை பண்ணியிருக்காங்க. அடிச்சிருக்கிறாங்க. ஆனா அஜித் குமார வந்து பயங்கரமா அடிச்சிருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5 பேத்தையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சரி, 2வது கட்டமாட்டு என்ன பண்றாங்கன்னா, அஜித் குமார விசாரணை நடத்துறாங்க. 2வது கட்டமா எங்க கூட்டிட்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவிலுக்கு அருகே உள்ள செயல் அலுவலகத்துல வந்து தனிப்படை போலீஸார் அவங்க அங்க கூட்டிட்டு வந்து அவங்க தான் விசாரணை நடத்துறாங்க. அங்கேயுமே என்ன பண்றாங்கன்னா, பயங்கரமா அடிக்கிறாங்க. அதாவது எத வச்சு அடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பைப்ப வச்சு அடிச்சிருக்காங்க. அடிச்ச அடியில வந்து திடீர்னு என்ன பண்றாருன்னா, அஜித் குமார் மயங்கி விழுறாரு.
சரி மயங்கி விழுந்துட்டார்ல தன்னறியாமலே. அப்ப என்ன பண்ணுவோம்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, இந்த காவல் அதிகாரிகள் வந்து மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போவோம்னு சொல்லிக்கிட்டு எங்க கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்புவனம் அரசு மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போறாங்க. போன இடத்துல அங்க உள்ள மருத்துவர் வந்து செக் பண்றாங்க. செக் பண்ணும்போது அஜித்குமார் முன்னாடி இறந்துட்டாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதாவது 29 ஒரு அதிகாலை டைம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? ஆனாலுமே காவல்துறை அதிகாரிகள் வந்து அந்த அரசு மருத்துவமனையில அஜித்குமாரோடைய பாடிய குடுக்காம என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில உள்ள அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போறாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரேத பரிசோதனைக்கு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் வந்து குடும்பத்தாருக்கு வந்து தகவல் குடுக்குறாங்க. குடுத்ததுக்கு அப்புறம் வந்து அவங்க ஷாக் ஆயி என்ன பண்றாங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. அவங்களுடைய குடும்பங்கள், அவங்க அம்மா எல்லாருமே வந்து தகராறு ஏற்படுத்துறாங்க. அந்த டைம்ல தான் அந்த பையன் சொல்றான், "நான் வந்து என் கண்ணால பார்த்தேன்." அதாவது அஜித்குமாரோட தம்பி சொல்றான். "என் கண்ணால பார்த்தேன். ஒரு பெரிய பைப்ப வச்சு என் அண்ணன அடிச்சாங்க. அதுவும் நொடிஞ்சு கிடந்துச்சு." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதே மாதிரி என்ன பண்றாங்க, இவங்க குடும்பத்தார்கள் எல்லாருமே வந்து காவல்துறை அதிகாரி கிட்ட வந்து பாடிய வாங்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. எங்களுக்கு நியாயம் வேணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? ஆனாலுமே காவல்துறை அதிகாரிகள் வந்து வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னலாம் பேசணுமோ அதே மாதிரி பேசி என்ன பண்றாங்கன்னா, கடைசியா குடுத்துட்டாங்க. சரி இவ்ளோ பெரிய சம்பவம் நடந்திருக்குது. இப்போ அந்த 6 காவலாளிகள என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவகங்கை மாவட்டத்துல உள்ள காவல் கண்காணிப்பாளர் அவர் பேர் வந்து ஆஷிஷ் ராவத். அவர் வந்து ஒரு உத்தரவிட்டிருக்காரு. என்ன உத்தரவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 6 பேருமே பணியிடம் நீக்கம் செய்யுங்க. இவங்களுக்கு வந்து தக்க நடவடிக்கை குடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 6 பேரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரபு, கண்ணன், சங்கர் மணிகண்டன், ராஜா, ஆனந்த், ராமச்சந்திரன். இவங்க தான் இந்த 6 பேரு. இப்போ இந்த 6 பேத்துக்கு மேல என்ன பிரிவின் கீழ் வழக்கு பதிவு பண்ணியிருக்குது? அத முதல்ல பார்ப்போம். என்ன பிரிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்புவனம் போலீசார் பிஎன்எஸ் 196 பிரிவின் கீழ் இந்திய தண்டனை சட்டத்திற்கு பதிலாக வந்த பாரதிய நியாய சம்ஹிதா பிஎன்எஸ் 2023 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவம் கேள்விப்பட்ட அடுத்த செகண்ட் மதுரை உயர் நீதிமன்றம் வந்து தானாக முன்வந்து இந்த வழக்க விசாரணை வந்து ஆதாரப்பூர்வமா வெளியிடணும் அப்படின்னு வந்து அங்க உள்ள வழக்கறிஞர்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி வழக்கறிஞர்கள் மட்டும் இல்லாம அந்த 6 குற்றவாளி கிட்ட நாக்கு புடுங்குற மாதிரி சரமாரியான கேள்வி எழுப்பியிருக்காங்க மதுரை நீதிமன்றம். அது என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜித்குமார் ஒரு பயங்கரவாதியா? சாதாரணமான வழக்குல ஆயுதம் அல்லாத ஒரு நபர நீங்க கொலை செஞ்சது சரியா? இப்படி சரமாரியான மதுரை உயர் நீதிமன்றம் வந்து கேள்விகள் எழுப்பியிருக்கிறாங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்க அஜித்குமார் இளைஞரோட இறப்ப பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த 6 போலீஸார என்ன பண்ணணும்? அப்படி நீங்க நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்த அப்படியே கமெண்ட்ல தெரிவிங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். பை.